guys, welcome to Animals Kitchen. இது வந்து மில்லட் ஃபாக்ஸ் ஸ்டைல் மில்லட்டு. இது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சுமதின்ட்டு அவங்க வந்து இதில் ஒரு ரெசிபி செஞ்சு போடுங்கப்பா அப்படின்ட்டு கேட்டாங்க. அவங்களுக்காண்டி ஸ்பெஷலாக செய்ய போகிறேன் தேங்காய் பால் கஞ்சி. அதாவது பால் கஞ்சி செய்கிற போகிறேன். இதில் ஃபாக்ஸ் மில்லட்டில் பால் கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் 4 பேருக்கு செய்கிறேன். 4 பேருக்கு வந்து எனக்கு இந்த அளவு இருந்தால் போதும். இந்த அளவு சரி, ஒரு அளவுக்கு. ஆமாம், ஒரு அளவு. எப்பயுமே மில்லட்ஸ்லாம் வந்து நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு வந்து அதோடைய ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். 4 பேருக்கு ஒரு அளவுக்கு போதுமா? போதும். அதுக்கப்புறமா வந்து சிறு பருப்பு இருக்கு இல்லையா, பொங்கல் பருப்புன்னுவாங்க. அது வந்து ஒரு கால் இவ்வளோ தூரம் தான் எடுத்திருக்கேன். கால் இது எடுத்திருக்கேன். சரியா? அதையும் இதில் போட்டுட்டு இதை நல்லா அலசிட்டு 3 தண்ணியில் நல்லா அலசிட்டு நல்லா இது நல்லா இப்படி மசிச்சு அலசணும். நல்லா இதை நல்லா மசிச்சு கழுவணும். கழுவினா கருப்பாக வரும். அதெல்லாம் போய் வெள்ளைன்னு வர வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே நான் ஊற போட்டுறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கலங்களாக தண்ணி இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு நல்லா ரன்னிங் வாட்டரில் நல்லா கழுவிட்டு நைட்டே ஊற போட்டுட்டு தூங்கினா மார்னிங் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இதுக்கு மெஷர்மெண்ட், வாட்டர் மெஷர்மெண்ட் சொல்கிற பாருங்க. நான் ஒரு அளவு தானே எடுத்திருக்கேன். இதை வந்து 4 தனி அளவு போடணும். இதை 4 தண்ணி அளவு போட்டு நைட்டை ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் செய்யணும். 4 தண்ணி கரெக்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் தளர்வாக வேணும்னா நம்ம இன்னொரு ஆஃப் தண்ணி போட்டுக்கலாம். சரியா? இப்போ நான் இதை வந்து டைரெக்டாக அப்படியே குக்கர்லேயே போட்டு ஊற வைக்க போகிறேன். இல்லைன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு மாற்றிக்கிட்டு இருக்க வேண்டாம். இது எஸ்பெஷலி க்ளோஸ் பண்ணி வைக்கணுமா, ஓப்பன் பண்ணி வைக்கணுமா? இப்போ ஊறுறதுக்காண்டி க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் சுமதிக்காண்டி செஞ்சிட்ருக்கேன். அவங்க வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்களும் யாராவது கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரி டிஷ் எல்லாம் வேணும்ன்ட்டு. நான் கண்டிப்பாக அதை செஞ்சு தரேன். ஓகே. இது உப்பு போட்டெல்லாம் வேக வைக்கக்கூடாது. நல்லா வெந்துட்டு ஒரு 3 விசில் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து உப்பு போடணும். இப்போ நான் நைட்டு ஊற வைக்க போகிறேன். க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நைட் ஊற வச்சோம் இல்லையா, அது இப்போ இந்த தண்ணியை எடுத்துட்டு நம்ம வேற தண்ணியை பிடிச்சிட்டு நான் சொன்னேன் இல்லையா, 1க்கு 4 தண்ணி. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது மேலே ஸ்டீம் வந்துட்டு அப்புறம் இது போட்டலாம். இதுக்கு ஒரு துவையல் செய்ய போகிறேன், வெந்தய துவையல் செய்ய போகிறேன். வாங்க அது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேம்மா. ஃபஸ்ட்டு இரும்பு சட்டி வச்சுருக்கேன். அதில் நான் வந்து 4 பேருக்கு தான் இந்த துவையல் செய்ய போகிறேன், வெந்தய துவையல். வெந்தயம் வந்து ரொம்ப நல்லது, குளிர்ச்சி, ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறது, ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, அப்புறம் பிபிக்கு, சுகருக்கு, எல்லாத்துக்குமே நல்லது. அதனால் இதில் நான் ஒரு துவையல் செய்ய போகிறேன். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா செவந்து வரணும், தீஞ்சிடக்கூடாது. வெந்தயத்தை நம்ம இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, கொஞ்சமாக ஒரு ட்ராப் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஃபஸ்ட்டு நான் பெருங்காயம் போட்டுக்கிறேன். புரிஞ்சிச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெந்தயம் 2ன்னா உளுத்தம்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டீம் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் வந்துட்டு அப்புறம் ஆஃப் பண்ணுவோம். இது காஷ்மீர் ரெட் சில்லி. இது ஒரு 4 காரம் இருக்காது, கலருக்காண்டி தான். காரம் ஓரளவுக்கு
லைட்டாக இருந்தால் போதும். இதுக்கு நான் 4 போட்டிருக்கேன். பபுள்ஸ் மாதிரி இதான உடனே நம்ம எடுத்துடலாம். புளி கொஞ்சம் பிச்சு போட்டுடலாம். இந்த ஹீட்லேயே அது நல்லா புரிஞ்சு வந்துடும். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தையும் நம்ம காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் பெருங்காயம் இதுத்தையும் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி இது மிக்சியில் ட்ரையாக பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். இது பண்ணியிருக்கேன். புளி போட்டுப்போம், அப்புறம் வெந்தயம் போட்டுப்போம். இதை ஃபஸ்ட்டு மசிச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி நம்மளுக்கு இப்போ புளி போட்டாச்சு, உளுந்து போட்டாச்சு. இப்போ நம்ம இது ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாக பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணுவோம். உப்பும் போட்டு நான் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வரேன். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். அவ்வளோதான், நம்மளுடைய வெந்தய துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது தாளிக்க தேவையில்லை. சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் இதே குவான்டிட்டியில் இதே அளவில் செய்யுங்க. அந்த வெந்தயத்தோட கொஞ்சம் லைட்டு கசப்பு இருக்கும். அந்த கசப்பு தான் நம்மளோட உடம்புக்கு பிளட் பியூரிஃபைருக்கு வேலை செய்யும். சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, டீனேஜர்ஸு, ஆக்னி எல்லாம் இருக்க பசங்கள்லாம் வந்து இந்த துவையலை வந்து சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணிட்டு இந்த துவையல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிபி சுகர் இருக்க பேஷண்ட்ஸு மார்னிங்கு நம்ம செய்கிற அந்த கஞ்சி கூட இந்த துவையலை வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லிக்விட் பண்ணிவிட்டு தோசை கூட நம்ம இதை வந்து சாப்பிட்லாம். குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். செம்மையாக வந்துருக்குல்ல. பண்ணிவிட்டு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்க. சரியா? நல்லா சூப்பராக வந்திருக்குல்ல. அதுதான் நைட்டே ஊற வச்சுட்டு நம்ம செய்யும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் இதில் உப்பு போடலை இல்லையா, இதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நான் கல் உப்பு போட்டுறேன். போட்டு இதில் நம்ம ஃபஸ்ட் பால் செகண்ட் பால் இருக்கிற தேங்காய் பால் போட்டுறேன். தண்ணி ஊற்றாதீங்க, தேங்காய் பால் போடுங்க. அதுதான் தேங்காய் பால் கஞ்சி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது செமி லிக்விடாக தான் இருக்கணும். ரொம்ப லிக்விடாக செஞ்சிடாதீங்க. தேங்காய் பால் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அதுவும் வந்து மில்லட்ஸில் செஞ்சது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த தேங்காய் பால் ஸ்மெல்லும் அந்த மூங்கல் பாசிப்பருப்போட ஸ்மெல்லும் வந்து செம்மையாக இருக்குது. இப்போ பரிமாறிடலாம். பரிமாறும் போது இதுக்கு நம்ம கொஞ்சம் மேலே தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றி நம்ம இது கூடவே நம்ம சைடிஷ்க்கு வெந்தய துவையல் தான் வச்சு சாப்பிட போகிறோம். ஃபெனுக்ரீக் கூடிய நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக டெம்டேட்டிங்காக இருக்குது. ஆனால் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வரும். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.